வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். எங்க பார்த்தாலும் கர்நாடகாவில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எய்ட்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தீயா போயிட்டு இருக்கு. இது உண்மையா இல்ல வதந்தியா? லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது எய்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா? கர்நாடகா வந்து இந்த எய்ட்ஸ் பரவுறதுல எத்தனாவது இடத்துல இருக்கு? முதல் 2 இடத்துல என்ன இருக்கு? இந்த எய்ட்ஸ் பரவாம இருக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் இருக்கு. அதை வந்து நம்ம எங்க வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த எய்ட்ஸை நினைச்சு நம்ம பயப்படுறதா இல்ல பாதுகாப்பா இருக்கிறதா, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்டா படிச்சு நீங்களாம் வந்து பட்டம் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி எய்ட்ஸை வாங்கிட்டு வரீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 7000 பேருக்கு, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தீயா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது வந்து உண்மை கிடையாது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18 வயசுல இருந்து 35 வயசு உள்ளவங்களுக்கு தான் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கர்நாடகாவில் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ திடீர்னு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டா தான் இப்போ வந்து இதை எடுத்திருக்காங்க. இதை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கர்நாடகா மாநிலத்தோட எய்ட்ஸ் தடுப்பு சங்கம், அவங்க தான் வந்து இதை எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எய்ட்ஸுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ 2004லயே பார்த்தீங்கன்னா 39,028 பேருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டுமே இருக்கு. 2023ல இருந்து 2024 வரைக்குமே வந்து 44,500 பேருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு. இப்போ 2025ல இருந்து 26 வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது 66,600 பேருக்குங்கிற மாதிரி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இங்க மக்கள் கிட்டயா இருக்கட்டும் இல்ல யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்த எய்ட்ஸுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, இது எதனால இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இந்த எய்ட்ஸை வந்து செக்அப் பண்றதா இருக்கட்டும், வில்லேஜா இருக்கட்டும் இல்ல காலேஜ் வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே வந்துட்டு சீக்கிரட்டா இதுக்கான இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. அது மூலமா தான் வந்து தெரிய வந்திருக்கு. இதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடகாவில் 54,000 பேருக்கு வந்து அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாமலே அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மூலமா தான் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிவியரா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ 2017 படி ஒரு சட்டம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இந்த எய்ட்ஸை செக்அப் பண்றதுக்கு வந்து நம்ம யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து அவங்களோட தனி உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் தான் இருக்கு. அவங்க வாலண்டியரா வேணும்னா வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடகாவில் இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலையும் செக் பண்ணுங்க, அங்க இதை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகாவை கம்பேர் பண்ணும்போது அங்க இதை விட இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே வந்து 2,60,000 பேருக்கு வந்து HIV பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸுமே இப்ப சோசியல் மீடியால ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த HIV வந்து எதனால பரவுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நான் ஏதாவது தப்பா பேசுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆனா இதுதான் வந்து உண்மை. பாதுகாப்பே இல்லாம உடல் உறவு, பல பேரோட உடல் உறவு இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துட்டு நம்மளோட தேவைக்காக யூஸ் பண்றதை விட அதுதான் வந்து நம்மளை யூஸ் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சோசியல் மீடியாவுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டேட் பண்றதுக்கான ஆப்ஸ் அப்படிங்கிறது மானாவரியா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணுங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது. அவங்க கூட அந்த தப்பான பழக்க வழக்கங்களால இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே மோசமா, அதுவும் ஜென்ஸ் இளைஞர்கள் வந்துட்டு ரொம்பவே மோசமா இதுல இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ இதை எப்படிடா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எய்ட்ஸுக்கு வந்து இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா போன வருஷம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எய்ட்ஸுக்கு வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அதோட ரேட்டை கேட்டனா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த அளவுக்கு 20 லட்சம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து சாமானியர்களால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. இந்த எய்ட்ஸுக்காக ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கு. அந்த டேப்லெட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பொதுவா எய்ட்ஸ் என்ன பண்ணும், நம்மளுடைய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத என்ன பண்ணுமா மொத்தமா வந்து லாஸ் பண்ணிரும். அந்த கிருமி தான் வந்து உள்ள போறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது இல்ல. இப்போ அந்த கிருமியை இந்த மாத்திரை வந்து கொன்றுமா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது, முழுசா அழிக்காது. அது வந்து வேலை செய்ய விடாம இது வந்து பண்ணும். இப்ப சர்க்கரை நோய் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல பிரஷர் இருக்கவங்களா வந்துட்டு எப்படி டெய்லி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த டேப்லெட்டை வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த HIV அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பரவாது
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு நம்ம உடல் உறவு கொண்டாலுமே நமக்கு ஹெச்ஐவி வந்து பரவாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா, இந்த டேப்லெட்டை நம்ம வந்து சாதாரண மெடிக்கல்ல போய் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சாதாரண மெடிக்கல்ல நம்ம வந்து இதை வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும் இல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல மதுரை, திருச்சி, சேலம், திண்டுக்கல், கோவை, இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயுமே இது வந்து இருக்கு. சரி, ஓகே, இதை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாத்திரையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்மளோட ஹெல்த்தை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நமக்கு ரொம்பவே டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு கார்டு ஒன்று தருவாங்க. அது வந்து ஏஆர்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம மாசம் மாசம் இந்த டேப்லெட்டை வந்து இலவசமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெசிலிட்டியுமே வந்து இருக்கு. ஸோ எய்ட்ஸை வந்து நம்ம முழுசா குணப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கையில மட்டும்தான் இருக்கு. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்கள நம்ம ஏதோ ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரி அவங்கள ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்றோமோ அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா, வெளியில தெரிஞ்சிச்சுன்னா யாராவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவுமே இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ காலேஜ்லலாம் வந்து சீக்கிரட்டா ஒரு QR கோடு ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம வந்து ஸ்கேன் பண்றது மூலமா நமக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வசதிகளையுமே வந்துட்டு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் பரவுறதுல 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்கு, அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா இருக்கு. தமிழ்நாடு வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது இதுக்கப்புறமா அங்க வந்து சோதனை அப்படிங்கிறது எடுத்தா மட்டும்தான் தெரியும். சோசியல் மீடியால நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் இந்த நியூஸ் ரிலேட்டடா. அதுல ஒருத்தர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நமக்கு எப்படி இந்த பிறப்பு சான்றிதழ் இருக்கு, இந்த ஜாதி சான்றிதழ், அது மாதிரி இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து கட்டாயமாக்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. ஏன்னா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எய்ட்ஸை வச்சு நம்ம வந்து ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. நம்ம வந்து பாதுகாப்பா இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த மாதிரி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய சேனல்ல பேசலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா டீடைலா 10 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.